ஏதோ மனிதன் பிறந்து விட்டான், அவன் மரம் போல் வளர்ந்து விட்டான். மனித பண்பாடு இல்லாமல் மரம் போல் ஏனோ வளர்ந்து விட்டான். மடமை என்னும் அறிவாலே ஆறாம் அறிவை சேராமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். காக்கையாக பிறந்திருந்தாலும் கூடி வாழ்வதனாலும் தெரிந்திருக்கும். நரியாக பிறந்திருந்தாலும் தந்திரமாவது தெரிந்திருக்கும். அடுத்தவரை கெடுப்பதற்கு மட்டும் அவன் பாடம் படிக்காமல் கற்று வைத்திருக்கிறான். பாடமே படிக்க வேண்டியதில்லை, கற்று வைத்திருக்கிறான். அடுத்தவனை கேலி பேசுவதற்கு பாடமே படிக்க வேண்டியதில்லை, அவன் கற்று தேர்ச்சி ஆகியிருக்கிறான். ஆறாம் அறிவை சேர அறிவா வைத்துவிட்டு ஏதோதோ செய்கின்றான். அவன் மரமா வயலா இருந்தால் கூட மக்களுக்கு ஏதாவது பலனாக கூட இருந்திருக்கும். மனிதன் ஏதோ பிறந்து விட்டான், அவன் மரம் போல் வளர்ந்து விட்டான். எல்லாரையும் ஏமாற்றும் அறிவு மட்டும் வெளிச்சமாக இருக்கிறது. இந்த யாரிடம் சொல்ல வேண்டும் என்றாலும் யாரிடமும் சொல்ல முடியாது. ஒருவருக்கொருவர் கட்சி ஆரம்பிங்கள் என்றால் ஆளுக்கு ஒரு கட்சியை ஆரம்பித்துக் கொள்கிறார்கள். இப்படியெல்லாம் ஒவ்வொன்றாக உலகத்தில் மாறுபாடாக நடக்கிறது. ஏற்றத்தாழ்வுகள், ஜாதி பற்றுக்கள், மதப்பற்றுக்கள், இவையெல்லாம் ஆறாம் அறிவை சேரா மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கூட்டு வாழ்க்கையை விரும்பவில்லை, பிரித்து பிரித்து வாழ்கின்றான். இதை யாரிடம் சொல்ல, எப்படி சொல்ல? ஒரு மரம் பயிராவது வளர்ந்திருந்தால் மக்களுக்கு சிறிதளவாவது நன்மை பயந்திருக்கும்.